இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இன்னைக்கு உங்கள் பேச்சிலேயே பல இடங்களில் நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த பெயரை நீங்கள் உச்சரிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த தேர்தல் எடுத்துங்க, 4 முனை போட்டி அப்படின்னு தான் தொடர்ந்து ஊடகங்களில் செய்தி. இன்னும் சொல்லப்போனால் வாக்குப்பதிவு நடக்கும்போது இது 4 பேர் போட்டோவும் இருக்கும். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமானுடைய போட்டோ இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த தேர்தலில் வந்து இவர் ஒரு பிளேயரே கிடையாது. இதுக்கு சுருக்கமான ஒரு உதாரணம் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன். இப்போ இந்த பொங்கல், தீபாவளி போன்ற நேரங்களில் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூர்யா, ஒரு விக்ரம், ஒரு விஜய், அஜித், இந்த 4 பேர் படம் ரிலீஸ் ஆகிறதா வச்சுங்க. இந்த 4 படங்களோடு ஒரு புது நபருடைய படம், ஒரு அறிமுக ஹீரோ அல்லது ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ. இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா உப்மா படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா வச்சுக்குவோம். இந்த ஊடகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேரையும் சேர்த்துக்குவாங்க. இந்த தீபாவளிக்கு வந்து 5 படங்கள் ரிலீஸ் ஆகுது, சூர்யா, விஜய், அஜித், விக்ரம் படத்தோட அந்த அவருடைய பேரை சொல்லி அந்த படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ விகடனாக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பேப்பராக இருக்கட்டும், இந்த தீபாவளிக்கு வந்து 5 படங்கள் வருது, இவர் நடித்த படம், அதில் வந்து இந்த புது நடிகருடைய படம்னு அது பேரும் வரும். ஆனால் இந்த புதிய நடிகருடைய படம் அந்த பண்டிகை நாட்களில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஷோ கூட தியேட்டரில் தாங்காது. ஆனால் அது தீபாவளிக்கு வருவதாலேயே அந்த தீபாவளி பட பட்டியலில் அந்த படமும் இணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் 4 முனை போட்டிங்கிற பேரில் இந்த ரேஸில் வந்து ஒரு பிளேயராக வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. தேர்தல் முடிவுக்கு பிறகு பாருங்க 5 லட்சம் வாக்குகள் வாங்கினாலே அதிகம். ஸோ அப்படிப்பட்ட கட்சிங்கிறது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் விஜய் இந்த தேர்தல் வாங்குகிற வாக்குகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியெல்லாம் கணக்கிலே இருக்காது. இது நடக்குதா இல்லையான்னு